ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஷியாம் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஹிந்தி மூவி பற்றி பேச போகிறேன். யோதான்னு சொல்லிட்டு. யோதானா தமிழில் வந்து போர் வீரன்னு அர்த்தம். இந்த மூவி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மார்ச்சில் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. இப்போ வந்து அமேசான் ப்ரைமில் வந்து இருக்குது. ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5.5 இருக்குது. மூவியோட கதை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவர் வந்து ஒரு சின்ன தவறுனால அவரோட வேலை போகுது. அப்போ வந்து அதை வந்து அவர் வந்து திரும்ப வந்து அந்த வேலைக்காக வந்து அவர் வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசுகிறாரு. நடுவில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளைட்டில் வந்து அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஃப்ளைட்டு வந்து ஹைஜாக் பண்ணப்படுது. ஸோ அதில் வந்து இவர் வந்து அதில் வந்து ஒரு ப்ரைம் சஸ்பெக்டாக வந்து இருக்கார். ஸோ அப்போ வந்து இவருடைய ப்ரீவியஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டுக்கே வந்து டவுட் வருது, இவர் தான் இந்த விமானத்தை கடத்தி இருப்பாரா அவ்வளோ பயணிகளோட அப்படின்ட்டு. ஸோ இந்த கதை வந்து ஃபைனலாக வந்து அவர் வந்து விமானத்தை அவர் கடத்தினாரா இல்லை வந்து பயணிகளை வந்து பத்திரமாக வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தாரா என்பது தான் வந்து கதை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்து த்ரில்லிங்காக வந்து போயிட்டுருந்தது. நெக்ஸ்ட்டு சீன் வந்து நமக்கு வந்து we cannot ஐடென்டிஃபை ஆர் ஜட்ஜ் பண்ண முடியாது. நல்லா இருந்தது. இன்டர்வெலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இங்கே ப்ரைமில் வந்து இன்டர்வெல்லாம் இல்லை, ஆஃப்டர் ஒரு 1.5 ஹவர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு கதையோட நாட் வந்து என்னங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருது. அப்புறம் ரிமைனிங் லாஸ்ட் 40 minutes வந்து இது டிப்பிக்கல் ஒன் மேன் ஆர்மி தான். ஸோ அடுத்தடுத்து வந்து சீன்ஸ் வந்து நமக்கே தெரியும். ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய ஐடியாலஜி பார்த்திங்கன்னா அநீதி வந்து தோற்று நீதி வென்றது தான் கதை. ஸோ அவர் பயணிகளை பத்திரமா மீட்டாரா என்பதை வந்து நீங்கள் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து பாருங்கள். சித்தார்த் மல்ஹோத்ரா நடிச்சிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா இவரோட மூவிஸ் வந்து நான் மிஷன், மஜ்னு அண்ட் ஸ்ரீஷா இந்த மூவியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரிஷா. ஸோ அந்த மூவியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நடிச்சிருப்பார். ரஷிகண்ணா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து ஹிமாச்சல் அந்த மாதிரி சைடில் தான் மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினாக இந்த மூவி வந்து ஆக்ஷன், த்ரில்லர் அண்ட் ஹைஜாக் ரிலேட்டட் மூவி. ஸோ கொஞ்சம் லாஜிக்கை மறந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தோம்னா நமக்கு வந்து பழைய விஜயகாந்த் மூவிஸ், தாயகம், சேதுபதி ஐபிஎஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரீகால் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் விரும்புகிறவங்களுக்கு மாத்திரம்தான். ஸோ அப்படி விரும்புகிறவங்க கொஞ்சம் லாஜிக்கை வந்து மறந்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து நல்லா ஒரு மசாலா பிரியாணியாக இருக்கும். பாருங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.